இருக்காரு. ஒரு கட்சியில ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிற பொழுது அவரிடத்துல கேட்டுக்கொண்டு இப்போ அந்த பொதுச் செயலாளர் கேட்டுதான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும். அந்த பொதுச் செயலாளரை கேட்டுக்கிட்டு தான் ஒரு கூட்டம் நடத்தணும். அந்த பொதுச் செயலாளருக்கு கேட்காம இல்ல அவர் மேலேயே குற்றச்சாட்டு எழுப்பி ஒருத்தர் கூட்டம் போட்டாலோ எதிராக செயல்பட்டாலோ எந்த கட்சியா இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுப்ப அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளருக்கு உரிமை உண்டு. அதிமுகவை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அந்த அடிப்படையில் அபிஷியலா இந்த நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா உரிமையும் தகுதியும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. ஆனா எடுத்தது சரியா ஒரு கேள்விக்குள்ள ஒரு தலைமை அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அதிமுகவோ நாம் தமிழரோ திமுகவோ இல்ல பாஜகவோ காங்கிரஸோ எந்த கட்சியா இருக்கட்டும், ஒரு கட்சியின் தலைமைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த தலைமையின் கருத்தை மீறி அந்த தலைமை மேலேயே அந்த கட்சிக்குள்ள இருந்து ஒருத்தன் கருத்து சொல்றான்னா அவனை எப்படி அந்த கட்சி வச்சுக்கும்? நியாயப்படி உறுப்பினரா தூக்கிருக்கணும். உறுப்பினர் தூக்குனா அது வேணாம் அப்படின்னு சொல்லி